இன்னும் 2 மடங்கு கூட்டம் கூடி இருக்கும். நடிகை திரிஷா, நயன்தாரா போன்றவங்களை அழைச்சிட்டு வந்து மேடை ஏத்தி இருந்தா இன்னும் 2 மடங்கு கூட்டம் கூடி இருக்கும். அந்த மாநாட்டில் எந்த ஒரு தீர்மானமும் உருப்படியாக இல்லை. ஒரு நடிகர் என்பவர் யார் என்பதை அவர் நிரூபித்திருக்கின்றார். இவர் சொன்னார்ல, சிங்கம் கர்ஜித்தா ப்ரோ 8 கிலோமீட்டர் கேட்கும் ப்ரோ, ஆனா இந்த ரசிகர்கள் விசில் அடிச்சா 16 கிலோமீட்டர் கேட்கும். ஏன்னா இவங்க எல்லாம் சினிமா மோகம் போட்டவர்கள். காவிரியில் தமிழகமும் புதுவையும் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு அவங்க திறக்கவே இல்லை. இந்த உரிமை நீரை பெறுவதற்கு இந்த திட்டம் அறிவிச்சாரா? சரி, இந்த மாநாட்டுக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கல்ல, இந்த பணம் எங்கிருந்து வந்தது? லாட்டரி சீட்டு பணம், லாட்டரியில் சூதாட்டத்தில் வந்த பணம். சூதாட்டத்தில் வந்த பணம் எப்படி இருக்கும்? சூதாட்டத்தில் வந்த பணம் இது தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்க போவதில்லை. எப்படி சொல்றீங்க? சூதாட்டத்தில் லாட்டரியில வந்த பணம் எப்படி சொல்றீங்க? இது சூதாட்டத்துல வந்த பணம். பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுன் யாரு? இல்லைங்க, அப்ப இவர் தைரியமா அடிக்கிறாருல எல்லாத்தையும். இந்த தைரியம் யாருக்கும் புதுசா வரவங்களுக்கு வராது இல்லையா? மறைமுகமா சொல்றதா? தகரியா 4-5 நாட்களா வந்து யாரோ எழுதி கொடுத்தத மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாருங்க. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நல்லதோ கெட்டதோ, ஸ்டாலின் வந்து நம்முடைய முதல்வர், ஜனநாயக மரபு. அவருக்கு உண்டான மரியாதை கொடுத்து தான் பேசணும். மரியாதை குறைவா யாரும் பேச இருக்கக்கூடாது. நீங்க தவறு இருந்தா தவறு சுட்டி காட்டுங்க, அது வரவேற்கத்தக்கது. நட்புக்கு இலக்கணமே அதுதான். ஏன் இப்படி எல்லாம் கேவலமா பேசுறீங்க ஒரு முதல்வர்? அவனே இவனேன்னு ஒரு ப்ரோ, வாட் ப்ரோ, அங்கிள், இதெல்லாம் என்னது? நீரின்று அமையாத உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழுக்கு இல்லைங்களா? அந்த நீரை பத்தியே நீங்க நினைக்கிறது இல்லையே. உங்க மாதிரி இருக்கக்கூடிய பிற்போக்கு சக்தி நடிக்கக்கூடியவங்க நாடாளக்கூடிய நிலைக்கு வந்ததுன்னா ஒட்டுமொத்த உலகம் உங்களை பார்த்து காரிதான் துப்பும். இதையெல்லாம் சொல்ல மாட்டீங்க. வாட் ப்ரோ, என்ன ப்ரோ, அங்கிள், என்னது?